பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டு வேறு மாதிரி பண்ணி விட்டாங்க. பார்வதியை தூக்கி உள்ளே போட்டாங்க. பார்வதி குத்திட்டாங்கோ. விஜய் டிவியும் சில சதிகளை பண்ணி ஆளை குறைச்சிட்டாங்க. மக்களே ஆட்களை குறைச்சி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு பார்வதி மாட்டிக்கிட்டாங்கோ. பட் ஆனால் மக்கள் காப்பாற்றிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்வதி இருப்பாங்க. ஏன்னா ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் இல்லை, ருத்ர தாண்டவம். விஜய் சேதுபதியே கிரெடிட் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவன் காணா வினோத். நினச்சேன் எப்படா இந்த ஆளை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. பிளான் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது விஜய் டிவி ப்ராடக்டை கொண்டு போகிறதுக்காக என்னென்ன வேலை பார்க்குறாங்கிறீங்க. பல ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. பிக் பாஸே அதுக்கு துணை போகிறாருன்னா பார்த்துக்குங்க. மாற்றி கேட்குறாரு, மாற்றி சொல்கிறாரு. ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா 5 பேர் எவனாச்சும் வருவானுங்க நாமினேஷனுக்குள்ளே. எல்லோரும் வந்து ஃபேஸ் பண்ணும்போது தானே அனுப்ப முடியும். ஏன்னா ஆதிரி அனுப்பிட்டாங்கல்ல. அடுத்து நம்ம ப்ராடக்ட் ஏதாச்சும் இன்னொன்று வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா விடுற மாதிரி தெரியலவங்க. நீ வெளில போயிருமாங்கிறாங்க. வெளில போயிருமா? ஏமா உள்ளே இருக்க? நீ ஏன் இருக்க? கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. வளைச்சி குத்துறாங்க. டேஞ்சர் சோன் போய் வெளில வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து ஒரேடியாக அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. பரிதாபம் தான். இருந்தாலும் அந்த லவ் கண்டென்ட்டுங்கிற பேரில் இன்றைக்கி கூட பாருங்கள், திவாருக்கு போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஆள் இப்போ தான் அக்யூசேஷன் வாங்கினார். அடுத்து கலையரசனை விடவே மாட்டாங்க. கலையரசனை முடிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கண்டிப்பாக கலையரசனுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்குது. அது நல்லா தெரியுது. கலையரசனை தூக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் விஜய் டிவி பார்த்து கொண்டிருக்கிறது. கலையரசனும் எண்ணுமானாலும் வெளியே செல்லலாம். காத்திருப்போம். ஏன்னா இவங்களுக்கு வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே இருக்கணும். அதுக்காக ஏதாச்சும் ஓட்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரிலங்க. என்ன ஒரு டீலிங்னு எனக்கு தெரியல. கலையரசனை போட்டாங்க. அடுத்து கமருதீன் அவர் இல்லாமையா போன வாரம் வாங்கின அடி அந்த மாதிரி கமருதீனை வளைச்சி உள்ளே தூக்கி போட்டாங்கோ. ஒன்றும் பண்ண முடியாது. நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்களா? இது தாங்க நாமினேஷன் லிஸ்ட்டு. ஜோடியாக இருந்திருக்காங்க. ஜோடியாக யார்? கமருதீனும் பாருவும் ஜோடியாக. கமருதீன், பாரு, வினோத் 3 பேர் ஜோடியாக இருந்திருக்காங்க. எப்படி ஜோடியாக? ஏன்னா விஜய் சேதுபதி கொஞ்சம் நெஞ்ச செய்யலை. தரமான செய்கைகள், தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சு விட்ருக்காரு. அதோட இவனும் கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்கான். பாரு கொஞ்சம் ஓவராக பண்ணிச்சு. ஆனால் பாரு வந்து கேம் ஆடுது. நீ பேசவும் தெரில, பண்ணவும் தெரில, ஆடவும் தெரில, ஒரு மாதிரி அக்ரெசிவாக உட்காந்துருக்க. இப்போ ஜோடியாக இருந்தீங்களா? பாரு கூட போய் உட்காந்தவொன்னே எப்படி நாமினேஷனில் வந்த பார்த்தியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வியானா மாட்டலை, வேறு யாரும் மாட்டலைங்க. கெமி மாட்டலை, கனி மாட்டலை, நிறையா பேர் எஸ்கேப். அதான் கனிக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க சதிங்க. இது பாருங்கள், சபரி வேறு மாட்டலை, திவாகர் இல்லை, திவாகரும் லிஸ்ட்டில் இல்லை, வியானா லிஸ்ட்டில் இல்லை. என்னது சொல்கிறது? யாருமே இல்லைங்க இந்த வாரம். மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கலையரசா உனக்கு தான் கட்டுறாங்க, வேறு யாருக்கும் கட்டலை. கமருதீனுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள் எவிக்ஷன் கூட வாய்ப்பு இருக்குது. டபுள் எவிக்ஷன் போட்டு கமருதீனையும் அரோராவையும் தூக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அரோரா கலையை கூட தூக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அரோராவை தூக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கலையை மட்டும் தூக்க வாய்ப்பு இருக்குது. மக்களே
பார்த்து செஞ்சு விடுங்க. யாரை தூக்குறது யாரை வைக்கிறதுனே தெரியல. ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விடுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து பண்ணி விடுங்க மக்களே, செஞ்சு விடுங்க பரவாயில்ல. மக்களே வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? பாய்.